என்ன அடிக்கும் போது மட்டும் சேர் அவன் அடிக்கும் மட்டும் கீழே எங்க நின்று நீ வாங்குறா இது தேவையா சொல்லு கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்றா எக்க பேச்சு பேசியாத வாங்கி காட்டுற அணிதின எனக்கு முன்பதாக வர வேண்டுவேன் ஏன் என்று காலத்தாமதம் அது ஏன் கேக்குறீங்க அப்ப கேட்க கூடாதுன்றியா வாங்க முடியுமா போயிது வழி கொடுக்க ஐயா எங்க வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை வந்து போச்சு என்னடா அதாவது தகராறு போச்சுங்க என்னடா என்னது தகராதா என்ன தகராது பெரிய சண்டையாகி போச்சுங்க என்னடா சண்டை அது ஏன் கேக்குறீங்க எல்லாமே ஒண்ணுதான் படுவாது எல்லாம் ஒண்ணுதானா எனக்கும் திருவிழா ஆகி ரொம்ப நாள் குழந்தை பார்த்துக்கிறது ஐயா பிறகு எல்லா கோவிலையும் சுத்தி பிள்ளையார் அம்மாவையும் விநாயகர் அம்மாவையும் பிள்ளையார் அம்மாவாயும் பிள்ளையார் அம்மாவா பிள்ளையார் அப்பாவையும் கொடுத்தா வரும் ஒழுங்கா ஆமா ஐயா அந்த மாரியம்மா வணங்கி அந்த தெய்வத்தோட அருளால் ஒரு குழந்தை பிறந்துச்சுங்க அடே குழந்தை ஒண்ணு பிறந்துச்சு என்ன குழந்தை பிறந்துச்சு என்னடா குழந்தை ஒட்ட பொம்பளை குழந்தை பிறந்துச்சு பெண் குழந்தை பிறந்துச்சு ஹார்லிக்ஸ் போன் விட்டு ஹார்லிக்ஸ் எல்லாம் வாரி வாரி ஊட்டி நல்லா தர தர தள்ள குழந்தை எல்லாம் வந்து வாரி வாரி ஊட்டணுமா அந்த அளவுக்கு பாசம் ஒரு பொண்ணு இல்லையா பாசத்துல ஊத்தி வளர்த்தேன் நல்லா வளர்ந்து போச்சு 16 வயசு ஆகி போச்சு பொண்ணும் வயசுக்கு வந்துச்சு காலகாலத்துல திருமணம் செய்து வைப்பது தன்னுடைய கடமை இல்லையா என் சத்துக்கு தகுந்தாப்புல என் செல்வாக்கு தகுந்தாப்புல ஒரு மாப்பிள்ளை பார்த்தேன் மாப்பிள்ள ஐஸ் வைக்கிற மாப்பிள்ள கூட்டின்னு வந்தேன் பொண்ணை பார்க்க வந்தாரு என் பொண்ணை பார்த்து கேட்டேன் மா உனக்கு மாப்பிள்ளை புடிச்சிருக்குதானு எனக்கு மாப்பிள்ளை புடிச்சிருக்குது மாப்பிள்ளை என்ன வேலை செய்யறாரு அப்படி என் பொண்ணு பார்த்து கேச்சு மாப்பிள்ள ஐஸ் வைக்கிறாருன்னு சொன்னேன் சரி என் பொண்ணு ஏண்டா ஏப்பா எனக்கு இந்த மாப்பிள்ள வேணாம் ஏப்பா ஏமா வேணாம்னு சொல்றேன்னா இந்த மாப்பிள்ள அடிக்கடி சப்ப சொல்லுவான் ஏப்பா அடிக்கடி ஒழுங்கா நீ ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க இதுவோ மார்கழி மாசம் பனி நாள் இந்த நேரத்துல ஐஸ் வியாபாரம் ஆகாது மிச்சி மிதிக்கிற ஐஸ் வீட்டுல தந்த சப்பு சப்புன்னு சொல்லு ஏமா கேட்டா இந்த மாப்பிள்ள எனக்கு வேணாம் ஏப்பா ஏமா வேணாம்னு சொல்றேன் இவன் பள்ளமோடு தெரியாம எகுமோடு ஓட்டுற மாதிரி வேகமா ஓட்டுவான் இது எனக்கு சரியாவாது அப்படி சொல்லி போச்சு புறப்பட்ட விழுப்புரத்துக்கு ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யற மாப்பிள்ளை கூட்டு வந்தேன் கல்யாணம் முடிஞ்சு போச்சு என் பொண்ணை பார்த்து சொன்னேன் ஏமா இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுமான்னு சொன்னேன் முறையா நடக்க வேண்டியதானே நடக்க வேண்டியதானே நான் சொன்னேன் அதுக்கு என் பொண்ணு என்ன பார்த்து கேக்குது எப்பா எப்பா ஃபர்ஸ்ட் நைட் தான் அப்படி என்னப்பான்னு என்ன சூத்துவா தெரியாம வளர்த்துட்டுங்க சூதுவாதா சரி ஏமா இது என்கிட்ட கேட்காத உள்ள தமிழ்நாடுல உங்க அம்மா இருப்பா பாரு அம்மா கேள்வி சொல்லி அமைச்சர் குழந்தை ஒரு அப்பா போய் எப்படி சொல்ல முடியாது என் பொண்ணு போய் என் முன்னாடி இது கேட்டுக்குது ஏமா ஏமா ஃபர்ஸ்ட் நைட்ன்றாங்களே அப்படின்னா என்னமா அப்படின்னு கேட்டுது இது போய் வீட்டுக்காரட கேட்டு என் பொண்ணு சொல்லி அமைச்சுக்கிறான் என் பொண்ணும் போச்சு ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு போச்சு போயிட்டு வந்து என் பொண்ணு சந்தேகம் வந்துச்சு அப்பதான் வந்து சந்தேகம் ஏங்க ஃபர்ஸ்ட் நைட் சொல்றாங்களே அப்படின்னா என்னங்க மாப்பிள்ளை பார்த்து கேட்க ஏண்டி நம்ம இரவெல்லாம் இருந்துமே இது பேர் தான் ஃபர்ஸ்ட் நைட் என் மாப்பிள்ளை சொல்லணும் என் பொண்ணு சும்மா இருக்கக்கூடாது என்னடா சொல்லிச்சு அப்பா மச்சா இதுவா ஃபர்ஸ்ட் நைட் நானும் எதிர்விட்டு கோபால் 8 நைட் இருந்துக்கிறோம் அப்படி சொல்லி ஒழுங்கா வாழுமா மாப்பிள்ளைய கூட அதான குடுக்காம என்ன செய்வான் இது என்ன பட்ஜெட் ரெடி பண்ணி இது என்ன அரசாங்கமா உன்னுடைய வீட்டு பஞ்சாங்கமாடா இது நம்முடைய நாட்டு மிக சீரும் சிறப்பமான ஆட்சி செய்து வந்து கொண்டிருந்தது. எனக்கோ திருமணம் முடிந்து
பல ஆண்டுகள் உண்டோடி பயணச்சல் வெல்லாத பஞ்சாங்க மாடா இது கவசம் நம்முடைய நாட்டு மிக சீரும் சிறப்பமான ஆட்சி செய்து வந்து கொண்டிருந்தது. எனக்கோ திருமணம் முடிந்து பல ஆண்டுகள் உண்டோடி பயணச்சல் வெல்லாத